இப்போ பார்த்தோன்னா காவேரி வந்து மனசுக்குள்ளே வச்சுட்டே சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. எப்படியாச்சும் இன்னைக்கு விஜய்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த மாமி வீட்டில் தானே இருக்காரு. அந்த விஜய்கிட்ட வந்து சொல்ல போகிறப்ப காவேரி சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சாரா செம்ம ரொமான்ஸாக இருக்காங்க. அந்த டயத்தில் பார்த்தோம்னா நம்ம இவங்க வந்துடுறாங்க. அந்த மாமி வந்து கதவு திறந்து உள்ளே வந்தோடனே சரி நாளைக்கு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு வந்துடுங்க, அங்கே சொல்ல வேண்டிய விஷயத்த நான் அங்கே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா விஜய்க்கு கால் வருது. பாட்டி கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வெண்ணிலா வந்து உன்னுடைய நம்பர் கேட்டு எங்களை பாடாப்படுத்துகிறா, நான் வந்து விஜய்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறா அப்படின்மே அப்படியே விஜய்க்கு மண்டையே வெடிக்குது. ஒரு சைடு காவேரி என்னமோ சொல்லணும் வர விஷயத்தக்குள்ள சொல்ல முடியல, அவன் என்ன சொல்ல போறான்னு தெரியல. இதில் வெண்ணிலா வேற என் உயிரவே வாங்குறா, வெண்ணிலா வேற என்னதே நடக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து விஜய் வந்து மனசே சரியில்லை, வீட்டுக்கு வராங்க. அதுக்கடுத்து வெண்ணிலா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ஆச்சு, எவ்வளோ நேரம் ஆச்சு, நான் கால் பண்ணியுமே எடுக்கலை, எதுக்கு எடுக்கலை அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கேட்குறாங்க. இங்கே பாரு வெண்ணிலா, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு, எனக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. என்ன சொல்கிறீங்க? உங்களோட பொண்டாட்டி நான் தான், தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசாதீங்க. உங்கள் வீட்டில் தானே நான் இருக்கேன், என்னை நீங்கள் தானே நல்லா பார்த்துக்கிட்டீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு. அதெல்லாம் உண்மை தான், ஆனால் நான் சொல்கிறத கேளு, உனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் தெரியுமா அப்படிமே. தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உங்கள் அப்பா அம்மாலாம் அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க, அப்போ இருந்து உனக்கு ஞாபக சக்தியே கிடையாது, ஒரு ஆசனத்தில் இருந்தேன், ஜஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உன்னை நான் பார்த்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன், சரியா? அதெல்லாம் தெரியும், என்னுடைய புருஷனாக இருக்கும் தானே நீ சேர்த்த, தயவுசெய்து நான் சொல்கிறத காது கொடுத்து கேளு, நீ வந்து என்னுடைய ஒய்ஃபு கிடையாது, எனக்கு வந்து இன்னொரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுதான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோலாம் காமிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே பயங்கரமாக வெண்ணிலா கத்துறாங்க. எது கத்துற, உன்னை காப்பாற்றி பார்த்ததுக்கா? இல்லை, நீ தான் என்னோட புருஷன், நீ இவ்வளோ நாளாக என்னை பார்த்துட்டு நீ வேணுமணிக்கு ஏதோ நீ ஏமாத்துற, என்னை பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க வெண்ணிலா. தயவுசெய்து நீ கேளு அப்படின்ட்டு திருப்பி திருப்பி பேசுகிறோம். திரும்பி மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. திருப்பி வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. டாக்டர் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க, நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லி தானே அனுப்பிச்சேன், இவங்களை அதிர்ச்சி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு. ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து திருப்பி சரியாயிடுது. இங்கே பார்த்தோன்னா டைம் ஆகிட்டே இருக்குது. நம்ம வெண்ணிலா இது காவேரி வந்து கூப்பிட்ட இடத்துக்கு சரியான நேரத்துக்கு போகவே முடியலை. ஐயோ ஐயோ அப்படி சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு போகலான்றப்ப கொஞ்சம் லேட்டாகி தான் போகிறாரு. அதுக்கடுத்து வெண்ணிலா சொல்ல வர விஷயத்த சொல்லவே இல்லை. அதுக்கடுத்து ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு என்ன ஏதுன்னு கேட்குறப்ப இந்த மாதிரி நடந்த பிரச்சனையை பூரா வெண்ணிலா இந்த மாதிரி சொன்னதுமே நம்ம காவேரி அப்செட் ஆகிட்டாங்க. இவ்வளோ பிரச்சனையில் நம்ம சொல்லணுமா அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி வழக்கம் போல் யோசிச்சுட்டே இருக்காங்க. தயவுசெய்து சொல்லு காவேரி சொல்லுன்றாங்க. காவேரி கண்ணில் தண்ணி மட்டும் தான் வருது, வாயை திறந்தே சொல்லலை. அதுக்கடுத்து இங்கே பார்த்தோன்னா வெண்ணிலா வேற திருப்பி கத்த ஆரம்பிக்கிறாங்க. நான் யாருக்காகவும் நான் விஜயை விட்டு கொடுக்க மாட்டேன்னு பயங்கரமாக கத்துறாங்க. எல்லாரும் டென்ஷன் ஆகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தாத்தாவும் பாட்டியும் ஐயோ நம்ம விஜயோடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் இருக்கே, நிம்மதி எப்போ தான் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.